வணக்கம். யூனிட் 3ல ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ரிவர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவின் ஆறுகள், ரிவர்ஸ் இன் இந்தியா, அது முக்கியமான டாபிக். இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன முக்கியமான ரிவர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன நம்ம முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் படிக்கணும். நோட்ஸ் படித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இந்த மெத்தடில் படித்தா கண்டிப்பாக நம்ம அரசு வேலை வாங்குறது உறுதி. இதில் சிலபஸில் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய புவியியல், அதுவும் இந்திய ஆறுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய ஆறுகள், இந்த இந்திய ஆறுகளில் முக்கியமாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் இன் இந்தியா, ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் வடிகால் அமைப்பு. இந்திய வடிகால் அமைப்புனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனேஜ்னா என்ன, ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்னன்னா, இதே கூற்று காரணத்தில் கேட்பாங்க. அதாவது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடல்லையோ ஏரிகளிலேயோ அல்லது நீர்நிலைகளையோ சேர்க்கும் செயல் தான் அந்த வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க, வடிகால் அமைப்பு. அடுத்து வடிகால் கொப்பரை அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று கேட்பாங்க. வடிகால் கொப்பரை இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு தான் வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்திய ஆறுகளை, அதை வடிகால் அமைப்பை ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க, இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ், இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள். ஏன்னா இமயமலை பகுதியில் உற்பத்தி ஆகிறதுனால இது இமயமலை ஆறுகள் அப்படின்னு ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து தீபகற்ப ஆறுகள், தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிவர்ஸ் இப்படி இருக்குங்க. ஹிமாலயன் ரிவர்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம்? சிந்து, இந்தஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, இது எல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸ். அடுத்து பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்ப இந்திய ஆறுகள்ல ஆறு ஆறுகள், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தபதி. இது மேற்கில் நோக்கி பாயுமா என்ன, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த ஆறுகள் அப்படியே தமிழ்ல இருக்கு. இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள், 3+6 இந்த ஆறுகள் பத்தி அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து இமயமலையில் தோன்றும் ஆறுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இமயமலையில் தோன்றும் ஆறுகள் வட இந்தியாவில் பாய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வட இந்தியாவில் ஃபுல்லா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல தான் பாயுதுன்னு சொல்றாங்க. வடக்கே உள்ள இமயமலையில் உற்பத்தி ஆவதால் இது இமயமலை ஆறுகள் என அழைக்கப்படுகிறது. இது இன்னொரு பாயிண்ட், முக்கியமான கொஸ்டின் ஏரியா என்னன்னா, இவை வந்து வற்றாத ஆறுகள்னு சொல்றாங்க. பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வற்றாத ஆறுகள்லாம் என்னன்னா, அங்க எப்பொழுதுமே வந்து ஆற்றுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த தண்ணீர் வந்து வற்றாது. ஓகே, இமயமலை ஆறுகளுக்கு இன்னொரு பேர் வந்து வற்றாத ஆறுகள்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, முக்கியமான பாயிண்ட். அடுத்து இந்த இமயமலை ஆறுகள்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சிந்து நதி தொகுப்பு பத்தி பார்க்க போறோம். சிந்து நதியோட இந்தஸ் ரிவர் சிஸ்டம் சொல்றாங்க. இந்த உலகில் உள்ள மிக நீளமான நதிகளில் ஒன்று சிந்து நதின்னு சொல்றாங்க. இது எங்க உற்பத்தி ஆகுது? திபெத் பகுதியில கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் பொக்கார் ஷூ பனியாறு, பொக்கார் ஷூ கிளேசியர், அதுல மானசரோவர் ஏரிக்கு அருகில் உற்பத்தி ஆகிறது. இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு. அடுத்து இது எவ்வளவு உயரத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டா 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டா, சிந்து நதியின் மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் எவ்வளவு நீளம் பாயுதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய பகுதியில் 709 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது சிந்து நதி. அடுத்து இதோட மொத்த வடிகால் அமைப்பு, ஓகே, ட்ரைனேஜ் ஏரியா மொத்தம் எவ்வளோனா 11,65,500 சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் மட்டும் இதோட பரப்பு ட்ரைனேஜ் ஏரியா எவ்வளோனா 3,21,289 சதுர கிலோமீட்டர். அடுத்து இது என்ன சிறப்பு, என்ன ஏற்படுத்துது அப்படின்னா, லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து தென்புறமாக பாகிஸ்தானின் சில்லார் பகுதியில் நுழைந்து பின் அரபிக்கடலில் கலக்கிறது. ஒரு ஆறு எங்க உருவாகி எங்க கடக்கும், எந்த கடல்ல கலக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆறு பத்தி படிக்கும் போது முக்கியமா அதுக்கு எத்தனை துணையாறுகள் இருக்குன்னு பார்க்கணும். இப்ப சிந்து நதிக்கு ஜீலம், சீனாப், சட்லஜ், பியாஸ், ராவி. இந்த சட்லஜ், பியாஸ், ராவிய சபீரா அப்படின்னு சொல்லுவாங்க. சபீரா, ஓகேவா? சபீரா, சானா சட்லஜ், பீனா பியாஸ், ராணா ராவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இது எல்லாமே அரபிக்கடல்ல கிடக்குது. இந்த சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எதுன்னு கேட்பாங்க. சீனாப், சி
சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு. இந்த துணையாறு எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. ஷார்ட்கட் என்னன்னா ஜேசி வந்தா சபீரா சிந்து பாடுவா. ஜேசினா ஜீலம் சீனாப், சபீரானா சட்லஜ் பியாஸ் ராவி. ஓகேவா? இந்து ஜேசி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்துனா இந்தஸ் அப்படிங்கிறதே சேர்த்து சொல்லுவாங்க. இந்தஸ் சிந்து நதியவும் சேர்த்து சொல்லுவாங்க. ஜேசி வந்தா சபீரா சிந்து பாடுவா. ஜேனா ஜீலம், அடுத்து சீனா சினாப், சானா சட்லஜ், பீனா பியாஸ், ரானா ராவி. ஜேசி வந்தா சபீரா சிந்து பாடுவா அப்படிங்கிற ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமான துணையாறுகள் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த வாட்டர் ட்ரீட்டி, ஓகேவா, IWT அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்து நதிநீர் ஒப்பந்தம். இது யாராருக்கிடையே கையெழுத்தானது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கும் அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானுக்கும் ஏற்படுத்துது. எப்ப கையெழுத்தானது அப்படின்னா செப்டம்பர் 19, 1960 கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின்படி கிழக்கு நதிகளின் மீது இந்தியா கட்டுப்பாட்டை பெற்றுள்ளது. கிழக்கு நதி, ஓகேவா? அதாவது இந்தியா கண்ட்ரோல் ஓவர் த 3 ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சட்லஜ், பியாஸ், ராவி. இதுதான் ஷார்ட்கட் வந்து என்ன சொன்னா சபீரா அப்படின்னு சொன்னோம். சபீரா. அடுத்து பாகிஸ்தான்ல என்ன இருக்கும் அப்படின்னா மேற்கு 3 ஆறுகள் சிந்து நதி சேர்த்து சிந்து, செனாப், ஜீலம், இது 3 சேர்ந்து ஜேசின்னு சொன்னோம். ஜேசினா சீலம், சீனா, செனாப், இது 3 பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செப்டம்பர் 19, 1960 நடந்துச்சு. ஓகே, இது அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து ஒரு பிக்சரா பார்த்துக்கோங்க. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம், இந்த வாட்டர் ட்ரீட்டி எப்போ நடந்துச்சு? 1960. வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தான், ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து இந்தியா. இதுல 80% பாகிஸ்தான்ல தான் பாயுதுன்னு சொல்றாங்க. 33% இல்ல 20% இந்தியால பாயுதுன்னு சொல்றாங்க. MAF அப்படின்னா மில்லியன் ஏக்கர் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. மில்லியன் ஏக்கர் ஃபீட், 33 மில்லியன் ஏக்கர் ஃபீட். இதுல வந்து 135 மில்லியன் ஏக்கர் ஃபீட் வந்து பாகிஸ்தான்ல பாயுதுன்னு சொல்றாங்க. இந்த நதியை அப்படியே கிளை நதிகள்லாம் துணையாறுகளை அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்தஸ், அடுத்து சீலம், செனாப், இது 3 பாகிஸ்தான்ல இருக்கு. அடுத்து சட்லஜ், பியாஸ், ராவி, இது 3 இந்தியால இருக்கு. ஓகேவா? இதுல வேற டவுட் இருக்கா? அப்ப சிந்து நதி பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. ஒரு பிக்சரா பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும், அதுக்காக தான் இந்த பிக்சர் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கங்கை நதி நீர்த்தொகுப்பு. கங்கை நதி பத்தி பார்க்கிறோம். கங்கா ரிவர் சிஸ்டம், இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கங்கா அப்படின்னு சொல்றாங்க. கங்கா ரிவர் சிஸ்டம் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க பிறப்பிடம்? உத்தரகாண்ட் மாநிலத்துல, கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர்காசி மாவட்டத்துல கங்கோத்ரி பனியாற்றில் பாகிரதி என்னும் பெயருடன் பிறக்கிறது. பாகிரதி சொல்றாங்க. உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட்ல பாகிரதி என்னும் பெயருடன் பிறக்கிறதுன்னு சொல்றாங்க, கங்கோத்ரி கிளேசியர்ல. ஓகேவா? கங்கை நதி. அடுத்து இது எவ்வளவு ஹைட் பாருங்க, எவ்வளவு மீட்டர் உயரம் அப்படின்னா 7010 மீட்டர் உயரம் இதோட உயரம். அடுத்து இது எவ்வளவு நீளம்? 2525 கிலோமீட்டர். இந்த நதியின் மொத்த நீளம் வந்து 2525 கிலோமீட்டர். இதோட மொத்த வடிகால் அமைப்பு பாருங்க. வடிகால் அமைப்பு 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர். 8,61,404 சதுர கிலோமீட்டர். இதுல கங்கை சமவெளியில் பல நகரங்கள் ஆற்றங்கரையொட்டியும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. கங்கை நகரம், ஆக்ரா, அந்த ஏரியால எல்லாமே. அடுத்து இதோட துணையாறுகள் முக்கியம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்க்க போறோம். துணையாறுகள் ராம் கங்கா வடபகுதியில, தென்பகுதியில கோமதி, கண்டக், காக்ரா, கோசி, மகானந்தா. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ராம். ஓகேவா? ராம் 3G ரீசார்ஜ் பண்ணலன்னு கோச்சுக்கிட்டு வடக்கே போன மகானந்தா அப்படின்னு சொல்றாங்க. ராம வந்து சொல்றாங்க 3G, ராம் 3G ரீசார்ஜ் பண்ண காசு இல்லைன்னு கோச்சுக்கிட்டு அவர் ஒரு வடக்கே போன மகானந்தா. வடக்கேனா வடக்கில் உள்ள துணையாறுகள். ராம்னா ராம் கங்கா, 3Gனா கோமதி, காண்டக், காக்ரா. 3Gன்னு வருதா? 3G, 3G. அடுத்து கோச்சுக்கிட்டுனா கோசி வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்றாங்க. பீகாரின் துயரம். அடுத்து மகானந்தா அப்படின்னு சொல்றாங்க. மகானந்தானா ஒரு நந்தர், மகானந்தர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் என்னன்னா ராம்னா ராம் கங்கா, ராம் 3G ரீசார்ஜ் பண்ணலன்னு கோச்சுக்கிட்டு வடக்கே போன மகானந்தா. அதனால இது வடக்கேனா
வடக்கில் வரும் துணையாறு. அடுத்து தெற்கில் வரும் துணையாறுகள் என்னென்ன? கங்கை ஆற்றோட தெற்கில் வரும் துணையாறு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா யமுனா இருக்கு. தென்பகுதி துணையாறுல யமுனா தான் கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறுன்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோன், அடுத்து தாமோதர், அடுத்து சம்பல். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பாருங்க. தென்பகுதி யசோதான்னு ஒரு பொண்ணு. தென்பகுதி யசோதா சாம்பார் கங்கை கொண்டு போனாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென்பகுதி அப்படின்னா தென்பகுதியில உள்ளது. யசோதானா யானா யமுனை, சோனா சோனு, தானா தாமோதர், சாம்பார் அப்படின்னா சம்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க தமிழகத்துல தென்பகுதியில வச்ச யசோதாவோட சாம்பார் கங்கை கொண்டு போனாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம். சாம்பார்னா சம்பல். ஓகேவா? இப்போ இது வடபகுதியில உள்ள துணையாறுகள் என்னன்னு பார்த்தாச்சு. தென்பகுதியில உள்ள துணையாறுகள் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட முக்கியத்துவம், கங்கை ஆற்றின் முக்கியத்துவம் என்னென்ன சொல்றாங்க. இது வங்கதேசத்துல பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. வங்கதேசத்துல பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அடுத்து கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா இந்த ஆறுகள் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கங்கையோட முக்கியத்துவம் பத்தி சொல்லியிருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கங்கா ரிவர் சிஸ்டம். உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. பிரம்மபுத்திரா கூட சேர்ந்து வங்காளதேசத்துல கலக்குது. அடுத்து கங்கை ஆறு பத்தி ஒரு பிக்சர் பார்த்துலாம். கங்கை ஆறோட துணை ஆறுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வடக்கே உள்ள துணையாறு, இது தெற்கே உள்ள துணையாறுகள். சோன், தாமோதர், ஓகேவா? இதெல்லாமே தெற்கே உள்ள துணையாறுகள் பத்தி சொல்றாங்க. சம்பல், ஓகேவா? சம்பல் இதெல்லாம் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க, நிறைய தேவையில்ல. நான் ஸ்கூல் புக்ல என்னென்ன துணையாறுகள் இருக்கோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கோசி, மகானந்தா, காண்டக்கு, காக்ரா, கோமதி, ராம்கங்கா இதெல்லாம் வடக்கே உள்ள துணையாறுகள். ஓகேவா? என்ன துணையாறுகள் இருக்குன்னு ஸ்கூல் புக்ல உள்ளது மட்டும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா பத்தி பார்க்க போறோம். பிரம்மபுத்திரா, இந்த பிரம்மபுத்திரா பாருங்க, இது எங்க பிறப்பிடம்? மானசரோவர் ஏரிக்கு, திபெத்தில் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்டங் என்ற பனியாற்றில் உற்பத்தி ஆகுது சொல்றாங்க. செம்மாயுங்டங் என்ற பனியாற்றில். இதோட உயரம் 5150. ஓகே, எலிவேஷன் ஆஃப் 5150 மீட்டர். நிறையது மானசரோவர் ஏரிக்கு அருகில் தான், கிழக்கே தான் உற்பத்தி ஆகும். அடுத்து இதோட லென்த்து எவ்வளோ லென்த் மொத்தம் பாயுது? 2900 கிலோமீட்டர். ஆனா இந்தியாவில் எவ்வளவு பாயுதுன்னா 900 கிலோமீட்டர் மட்டுமே இந்தியாவில் பாயுதுன்னு சொல்றாங்க. அடுத்து இதோட மொத்த வடிகால் அமைப்பு, டோட்டல் டிரைனேஜ் ஏரியா எவ்வளவுன்னு பாருங்க. இதோட மொத்த வடிகால் அமைப்பு 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனா இந்தியாவில் எவ்வளவு பாயுதுன்னா 1,94,413. இந்தியாவில மட்டும் மொத்த வடிகால் அமைப்பு எவ்வளோ? இதை ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கிறாங்க. இந்தியாவில மட்டும் எவ்வளவு பாயுதுன்னு கேட்கிறாங்க. அடுத்து இதோட வேறு பெயர்கள் பாருங்க. பிரம்மபுத்திராவோட வேறு பெயர்கள். ஃபர்ஸ்ட் திபெத்துல என்ன பேர் சொல்றாங்கன்னா சாங்போனா தூய்மை அப்படின்னு அர்த்தம். சாங்போனா தூய்மை. வங்காள தேசத்துல ஜமுனா அப்படின்னு கூப்பிடுறாங்க பிரம்மபுத்திராவை. அடுத்து ஜாயின்ஸ் வித் ரிவர் கங்கா ஆற்றுடன் இணைந்த போது பிரம்மபுத்திராவுக்கு என்ன பேருனா மேக்னா அப்படின்னு பேரு, கங்கை ஆற்றுடன் இணைந்த போது. அடுத்து பாருங்க, பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்கு நுழைகிறது. திகாங். பிரம்மபுத்திரா இந்தியாவுக்குள்ள எந்த பகுதியின் வழியாக நுழைகிறது கொஸ்டின் கேட்பாங்க. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்கு நுழைகிறது. அடுத்து இந்த பிரம்மபுத்திராவோட துணையாறுகள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கான என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிற பாருங்க. சுபஸ்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சுபஸ்ரீ, பராக், திஸ்டா, மானஸ். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு நல்ல நாள்னா சுப தினத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். சுப தினத்தில் பரபிரம்மா கிட்ட பிரம்மா கிட்ட திஷ்டி கழிச்சா, சுத்தி போடுவாங்கல்ல, திஷ்டி கழிச்சா மனசுக்கு நிம்மதி தரும். ஓகே, திஷ்டினா திஷ்டா, மனசுக்கு அப்படின்னா மானஸ். ஓகேவா? பரபிரம்மா கிட்ட, பிரம்மானா பிரம்மபுத்திரா அப்படின்னு வச்சுக்கோங்க. சுப தினத்தில் பரபிரம்மா கிட்ட திஷ்டி கழிச்சா மனசுக்கு நிம்மதி தரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே துணையாறுகள், முக்கிய துணையாறுகள். பிரம்மபுத்திராவோட துணையாறுகள் பத்தி பார்த்திருக்கோம். அடுத்து இப்ப இமயமலையில் உற்பத்தியாகும் துணையாறுகள், இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகளோட என்ன சிறப்புகள் ஒரு கூற்றுக்கான கொஸ்டின் கேட்பாங்க. இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த இமயமலையில் உள்ள ஆறுகள் எல்லாமே அதோட சிறப்பு என்னன்னா, நீளமான ஆறுகள், அகலமானவை அப்படின்னு சொல்றாங்க. லாங் அண்ட் வைடு. 4 கூற்று கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து இது எல்லாமே வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்றாங்க. வற்றாத நதிகள், பெரினியல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. வற்றாத நதி. நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை, நீர்மின் உற்பத்தி செய்ய முடியாது.
ஏன்னா அடிச்சுட்டு போயிடும், ஆனால் நீர்மின் உற்பத்தி செய்ய முடியாது. அடுத்து கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்திற்கு ஏற்றது. ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள்லாம் போக்குவரத்திற்கு ஏற்றதுன்னு சொல்றாங்க. இதுதான் ஹிமாலயன் ரிவரோட சிறப்புகள். ஓகேவா, கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள், சிறப்பு இயல்புகள்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ ஹிமாலயன் ரிவர்ஸ் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தீபகற்ப இந்திய ஆறுகள் பத்தி பார்க்க போறோம். தீபகற்ப இந்திய ஆறுகள் இப்போ தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள், இதுல பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்ல உற்பத்தி ஆகுது, மேற்கு தொடர்ச்சி மலையில. இதையும் கூற்றுக்கான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, இது எல்லாமே இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து வற்றாத ஆறுகள்னு சொன்னோம்ல, இமயமலை ஆறுகளை வற்றாத ஆறுகள் சொல்றாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பருவகால ஆறுகள் சொல்றாங்க, அல்லது வற்றும் ஆறுகள். பருவ காலத்துல மட்டும் இருக்கும், வற்றும் ஆறுகள்னு சொல்லுவாங்க இதை. அடுத்து நீரின் மழைப்பொழிவிற்கு ஏற்றார் போல இதோட நீரின் அளவு மாறுபடும் சொல்றாங்க. நீரின் மழைப்பொழிவிற்கு ஏற்றார் போல மாறுபடும். அடுத்து இவ்வாறுகள் செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாய்கிறது. செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாய்கிறது. அடுத்து பாயும் திசையின் அடிப்படையில இதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், ரெண்டாவது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா மகாநதி, எம்ஜி கே ஸ்கொயர். எம்ஜி, ஜினா கோதாவரி, ஓகேவா, எம்ஜி கே ஸ்கொயர். காவேரி, கிருஷ்ணா, ஓகேவா, மொத்தம் 4 ஆறுகள் எம்ஜி கே ஸ்கொயர்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டு. இதுக்கு கிழக்கு நோக்கி பாயும், கேனா கிழக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜி கே ஸ்கொயர்னா கிழக்குனா கே தானே வரும், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுல ஃபர்ஸ்ட் மகாநதி பத்தி பார்க்க போறோம். மகாநதி, மகாநதி எங்க உற்பத்தி ஆகுது? ஓகே, ஃபர்ஸ்ட் மகாநதி எங்க உற்பத்தி ஆகுது? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிக்காவிற்கு அருகில் உற்பத்தி ஆகுது. சிக்கா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் பக்கத்துல உற்பத்தி ஆகுது. இதோட லென்த் என்ன? நீளம். அடுத்து லென்த் கொடுத்துருக்காங்க. இதோட நீளம் வந்து 851 கிலோமீட்டர். ஒடிசா வழியாக சுமார் 851 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது. அடுத்து இந்த மகாநதியோட துணையாறுகள், இதுதான் ரொம்ப முக்கியம். மகாநதியோட துணையாறுகள் இதுல பாருங்க, இந்த துணையாறுகள் என்னென்ன இருக்கு? சீனாத்து, டெலனு, சந்தூரு, சித்ரட்லா, கெங்குட்டி, ஓகே, பெண்குட்டி மாதிரி கெங்குட்டி, நன்னு, இதெல்லாம் இருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? மகாநதியோட துணையாறுகள் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, சீனாத் அப்படிங்கிற ஒரு பையன் டெலிவரி பண்ண போகும்போது சந்துல சித்ராவை பார்த்து, சித்ரா பெண்குட்டியை பார்த்து நான் யாருன்னு கேட்கிறான். ஓகேவா, சீனாத் அப்படின்னா சீனாத், டெலிவரினா டெலன், சந்துல அப்படின்னா, ஓகேவா, டெலிவரி பண்ண போகும்போது சந்துலனா சந்தூர், சித்ரா பெண்குட்டி கென்குட்டி, ஓகேவா, சித்ரா கென்குட்டி, சித்ரட்லா கென்குட்டி, பெண்குட்டினா கென்குட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்து. நான் அப்படின்னா நன்னு நுண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாருன்னு கேட்குறான். ஓகேவா, சும்மா ஒரு ரைமிங்கா, ஒரு சீனாத் அப்படிங்கிற பையன் டெலிவரி பண்ண போகும்போது சந்துல சித்ரட்லா அப்படின்னு ஒரு பெண்குட்டியை பார்த்து நான் யாருன்னு கேட்குறான். அவ்வளோதான், ஈஸியாக வச்சுக்கலாம். புரியுதா? இதெல்லாமே மகாநதியின் துணையாறுகள். இதெல்லாமே மகாநதியின் துணையாறுகள். அடுத்து இந்த மகாநதி பல கிளைகளாக பிரிந்து ஒரு பெரிய டெல்டாவை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. இந்த டெல்டா எல்லாமே வங்காள விரிகுடா கடலில் கலக்குது மகாநதி. ஓகேவா, அடுத்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மகாநதி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கோதாவரி பத்தி பார்க்க போறோம். கோதாவரியோட சிறப்பு என்னன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. 1465 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரு, கோதாவரிக்கு இன்னொரு பேரு விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கிறாங்க. விருத்த கங்கா கோதாவரிக்கு இன்னொரு பேரு. இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. எந்த மாநிலம்னு பார்த்துக்கோங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்து இதோட வடிகால் அமைப்பு, கோதாவரியோட வடிகால் அமைப்பு பாருங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேவா, இது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. அடுத்து இந்த கோதாவரியோட துணையாறுகள் பத்தி பாருங்க. துணையாறுகள் தான் முக்கியம். ஒவ்வொரு ஆறுக்குமே துணையாறுகள் முக்கியம். இதுல துணையாறுகள் இந்திராவதி சொல்லலாம். இந்திராவதி, பிரணிதா, பெண்கங்கா, தாலு, பூர்ணா,
சாலமி. இது ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. இந்தியாவில் பிறந்த இந்தியாவில்னா இந்திராவதி, பிறந்தனா பிரணீதா, பெண்கள் பெண், இந்தியாவில் பிறந்த பெண், தலையில்னா தாளு, பூ வைத்து தலையில் பூ வைத்து சாமி கும்பிடுவாள். இந்தியாவில பிறந்த பெண் எல்லாமே தலையில பூ வச்சு வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடுவாங்கல்ல, அதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இந்தியாவில் பிறந்த பெண், தலையில், இந்தியாவில்னா இந்திரவாதி, பிரணீதா அப்படின்னா பிறந்த, பெண் அப்படின்னா பெண்கங்கா, தலையில அப்படின்னா தாள், பூனா பூர்ணா, சாமி அப்படின்னா சாலமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையில் பூ வைத்து சாமி கும்பிடுவாள். அடுத்து வந்து இது லார்ஜஸ்ட் டெல்டாவை உருவாக்குது. இது வந்து வசிஸ்தா, அதாவது இந்த ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என 2 கிளைகளாக பிரிந்து மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. அதுக்கப்புறம் இந்த கோதாவரி ஆற்றில் உள்ள ஒரு நன்னீர் ஏரி பேர் கேட்பாங்க. கோதாவரி டெல்டா பகுதியில் உள்ள ஒரு நன்னீர் ஏரிக்கு என்ன பேரு? கொள்ளேறு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னீர் ஏரி. ஓகே, அதாவது கோதாவரி டெல்டால உள்ள ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஏரி அப்படின்னா நன்னீர் ஏரி, கொள்ளேறு ஏரி. இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து நம்ம கிருஷ்ணா நதி பத்தி பார்க்க போறோம். 3வது. அடுத்து கிருஷ்ணா நதி எங்க உற்பத்தி ஆகுது? ஓகே, மகாராஷ்டிரா மாநிலம். இதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில மகாபலேஸ்வரர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. மகாபலேஸ்வரர் பகுதியில் ஊற்றாக ஒரு ஸ்பிரிங்காக உருவது. ஸ்பிரிங் அட் எ பிளேஸ் கால் மகாபலேஸ்வரர் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, அதுல உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் பாருங்க, 1400 கிலோமீட்டர் நீளம். அடுத்து இதோட வடிகால் அமைப்பு, எவ்வளவு பரப்பளவு இது கவர் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை டிரைனேஜ் பேசினை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதோட சிறப்பு என்னன்னா, தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோதாவரி, 2வது கிருஷ்ணா சொல்றாங்க. அடுத்து இதோட துணை ஆறுகள் பத்தி என்னென்ன இருக்கு? இந்த கிருஷ்ணா தான் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இதோட துணை ஆறுகள் என்னென்ன பாருங்க. துணை ஆறுகள் துங்கபத்ரா, ஃபர்ஸ்ட் துங்கபத்ரா, அதுக்கப்புறம் முசி, அதுக்கப்புறம் பீமா, பெட்வா, கொய்னா. ஓகேவா? இதை எப்படி ஈஸியா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. அதாவது பீமான்னு ஒருத்தர் இருப்பான். பீமா வந்து கிருஷ்ணர் அப்படிலாம் இருப்பாங்க. கிருஷ்ணர்னா கிருஷ்ணா நதி. கிருஷ்ணரின் தூங்க மூஞ்சி பீமா அப்படிங்கிற ஒரு பையன். கிருஷ்ணரின் தூங்க மூஞ்சி பீமா பெட்டில் கொய்யா சாப்பிட்றான். பெட்டில் படுத்துக்கிட்டு கொய்யா சாப்பிட்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணரின் தூங்க மூஞ்சி பீமா பெட்ல கொய்யா சாப்பிட்றான். கிருஷ்ணர்னா கிருஷ்ணா நதி, தூங்க அப்படின்னா துங்கபத்ரா, மூஞ்சி அப்படின்னா முஷி, பீமா அப்படின்னா அவரோட பேரு பீமா தான், பெட்ல அப்படின்னா பெட்டவா, கொய்யா அப்படின்னா கொய்னா. ஓகேவா? இது எல்லாமே கிருஷ்ணாவோட துணையாறுகள் பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்க, இந்த நதி ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து ஹம்சலா தேவி என்ற இடத்துல வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. கலக்குதுன்னு சொல்றாங்க. ஹம்சலா தேவி. அடுத்து வந்து காவேரி பத்தி பார்க்க போறோம். காவேரி ரொம்ப முக்கியம், ஏன்னா இது தமிழ்நாட்டுல பாயும் நதி, அதனால அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப காவேரி பத்தி பாருங்க. கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னும் இடத்துல பிறக்குது. அடுத்து இதோட நீளம் பாருங்க, 805 கிலோமீட்டர் நீளம். காவிரி ஆற்றோட நீளம் இது 416 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் பாயுது. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல சொல்றாங்க. 416 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் பாயுதுன்னு சொல்றாங்க. இது கர்நாடகா, தமிழ்நாடு ஆகியவற்றுக்கிடையே சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக உள்ளதுன்னு சொல்றாங்க. இது வந்து பவுண்டரி லேயரை மெயின்டைன் பண்ணுது இந்தியா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும். இது எங்கெங்க கிளைகளை ஏற்படுத்துது? ஃபர்ஸ்ட் கிளை, ஓகேவா, இது 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய ஆற்றுத்தீவுகளை உருவாக்குது. கர்நாடகால ஃபர்ஸ்ட் கர்நாடகால தான் உருவாக்குது. 2வது திருச்சிராப்பள்ளிக்கு முன்பு ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே கொள்ளிடம், வடகிளை கொள்ளிடம், தென்கிளை வந்து காவிரி என 2ஆக பிரிந்து இறுதியில பூம்புகார் என்ற இடத்துல வங்கக்கடல்ல கலக்குது. அடுத்து இதோட முக்கியத்துவம் பாருங்களேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. காவிரியை பத்தி தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்றாங்க. இதை காவிரியை வந்து தென்னிந்தியாவின் கங்கை. ஓகேவா? பின்பு தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலை இலக்குகள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி.
அடுத்து வந்து ஸ்டான்லி மேட்டூர் அணையில ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இவ்வாற்றின் குறுக்கே காவிரி ஆற்றின் குறுக்கே தான் கட்டப்பட்டுள்ளது. எந்த ஆற்றின் குறுக்கே ஸ்டான்லி அணை கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க. காவிரி ஆறு. அடுத்து பாருங்களேன், இது இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இருக்கு, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர்ல பவானி ஆறு இதன் துணை ஆறு. ஓகேவா, காவிரியோட துணை ஆறு பவானி ஆறு வலது கரையில. அடுத்து கரூர்ல இருந்து நொய்யல் ஆறு வரும். கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கூடல் என்னும் இடத்துல வலது கரையில மேலும் 2 துணை ஆறுகள் அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுன்னு சொல்றாங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கு, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அமராவதி நொய்யலும் எங்க இருந்து சேருது? கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல. ஓகேவா, மேல என்ன சொன்னோம்? பவானி ஆறு எங்க என்ன சொன்னோம்? மேட்டூர் நீர்த்தேக்கத்துல இருந்து 45 கிலோமீட்டர்ல. பவானினா ஈரோடு மாவட்டம், அந்த சைடு வரும். அடுத்து பாருங்களேன், இது அந்த கரூர் பக்கத்துல ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் இது அகன்ற காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க கரூர் பக்கத்துல. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த காவிரியில கிராண்ட் அணைக்கட்டு என்றழைக்கப்படும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கரிகால சோழனால் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து காவிரி டெல்டா பகுதிகளில் கிளையாறுகளால் உண்டாகியுள்ள இவ்வமை வலைபின்னலை வந்து என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. காவிரி ஆறு, அதாவது கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. காவிரி டெல்டாவை தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காவிரியோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதோட துணையாறுகள் பத்தி பாருங்க. துணையாறுகள் பத்தி அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் துணையாறு என்னன்னா லக்ஷ்மணா கபினி, அடுத்து கபிலா, தீர்த்தம், நொய்யல், லோகபவனி, ஓகேவா, பவானி, அர்க்காவதி, ஹேமாவதி, அமராவதி. வதினே 3 இருக்கும். பவனி, பாணி அப்படின்னு 2 இருக்கும். நொய்யல், நோய் அப்படின்னு 1 இருக்கும். ஓகேவா, இதை பத்தி இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. காவிரி ஆற்றோட துணையாறுகள் சொல்றேன். லக்ஷ்மண்னா அந்த ராமர் லக்ஷ்மண் சொல்லுவாங்களா, அவங்களாம் சாமி. லக்ஷ்மண் கபிலா தீர்த்தம் எடுத்து, லக்ஷ்மண் கபிலா அவங்களாம் சாமி. அவங்களோட தீர்த்தம் எடுத்து காவிரியில குளிச்சா ஒரு நோய்னா நொய்யல் நோய், 2 வயினா லோகபவனி, பவானி, 3 வதி. ஓகேவா, 3 வதினா அந்த அமராவதி இதெல்லாம் சொன்னல, அந்த வதி இது எல்லாமே போயிடும். லக்ஷகமனா அப்படின்னா ஓகேவா, லட்சணமா கபிலா தீர்த்தம் எடுத்து அப்படி கூட வச்சுக்கலாம். லட்சணமா கபிலா தீர்த்தம் எடுத்து காவிரியில குளிச்சா 1 நோய், 2 வனி, 3 வதி போயிடும். ஓகேவா, இப்போ 1 நோய் அப்படின்னா நொய்யல், 2 வனி அப்படின்னா லோகபவனி, பவானி, 3 வதி அப்படின்னா அர்க்காவதி, ஹேமாவதி, அமராவதி. இந்த 3 வதியும் போயிடும். 3 வதி, 2 வனி, அடுத்து 1 நோய். ஓகே, லட்சணமா கபிலா தீர்த்தம் எடுத்தா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதுக்கான ஷார்ட்கட் காவிரி ஆறு. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய ஆற்று தீவுகள் என்னென்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. பம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, நல்லத்தனி தீவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. புள்ளிவாசல் தீவு, ஸ்ரீரங்கம் தீவு, உப்புத்தனி தீவு, தீவு திடலு, காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்த நினைவு பாறை. இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள், மேஜர் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. மேஜர் ஐலாண்ட்ஸ். அடுத்து பாருங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பத்தி பார்க்க போறோம். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் பார்த்தாச்சு. தீபகற்ப ஆறுகள்ல கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பத்தி பார்க்க போறோம். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல நம்ம என்ன சொல்லலாம், லவ் சமந்தா அப்படின்னு சொல்லலாம். லவ் சமந்தா, ஓகேவா, அதாவது லூனி ஆறு சொல்லுவாங்க. லவ்னா லூனி, சமந்தானா சமர்பதி, மாஹி, நர்மதை, தபதி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல மேற்கு நோக்கி பாயுமாறுகள்ல நமக்கு ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நர்மதை, தபதி, இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஓகே, நர்மதை பாருங்களேன், இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மத்திய பிரதேசத்துல அமர்கண்டக் பீடபூமியில உருவாகிறது. அமர்கண்டக், நர்மதா. இதோட உயரம் என்னன்னா 1057 மீட்டர் உயரத்துல பிறகுது அந்த மலையோட உயரம். இதோட நீளம் பாருங்க 1312 கிலோமீட்டர் நீளம். நர்மதை ஆறு எவ்வளவு கிலோமீட்டர்னா 1312 கிலோமீட்டர் நீளத்துடன் உற்பத்தி ஆகிறது. அடுத்து இதோட வடிகால் அமைப்பு நர்மதை, ஓகேவா, 98,796 சதுர கிலோமீட்டர். இதோட முக்கியத்துவம் பாருங்க, 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பேய வளைகுடா வழியாக அரபிக்கடல்ல அது கலக்குது. அரபிக்கடல்ல கலக்குது. ஓகேவா, அதனாலதான் இதை மேற்கு நோக்கி பாயும் ஆறுன்னு சொல்றோம், அரபிக்கடல்ல கலக்குறதுனால. அடுத்து இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே மிகவும் நீளமான ஆறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ்ல
லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட துணையாறுகள் பாருங்க, ட்ரிபியூட்டரிஸ் துணையாறு, அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஹலூன், அப்புறம் சக்கார், டவா, ஹெரான், பர்னா, தூதி, பஞ்சர், கோலார். ஓகேவா, இதெல்லாம் இதோட துணையாறுகள். இது எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு பாருங்க. நர்மதா, நர்மதானா நர்மதானாரு, நர்மதாவும் ஹெலன், ஹெலன் ஒரு பையன், ஹெலனும், ஹெலன்னா ஹேலூன் அப்படிங்கிறது. சர்க்கார், சர்க்கார்னா கவர்மெண்ட் வண்டின்னு சொல்லுவாங்களே, சர்க்கார் வண்டி, சர்க்கார், சர்க்கார் டவேராவை கவர்மெண்ட் டவேரா, டவேரானா டவா, டவேரா காரை, டவேரா கார்ல ஹாரன் அடித்து போகும்போது, ஹாரன்னா ஹரான், ஹாரன் அடித்து போகும்போது பர்னர், பர்னர்ல, பர்னர்னா அந்த முன்னாடி உள்ள கார்பரேட்டர் அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். பர்னர்ல தூசி பட்டு, தூசி, தூசினா தூதி, தூதி பட்டு பஞ்சர் ஆகி கோளார் ஆயிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்மதாவும் ஹெலனும் ஒரு கவர்மெண்ட் வண்டி டவேரால போறாங்க. சர்க்கார்ல, சர்க்கார் டவேரால ஹார்ன் அடிச்சு போகும்போது பர்னர்ல தூசி பட்டு பஞ்சர் ஆகி கோளார் ஆயிருச்சு. கோளார்னா கோளார், பஞ்சர்னா பஞ்சர் அப்படின்னே இருக்கு, தூசினா தூதி. ஓகேவா, பர்னர்னா இங்க பர்னர்னே இருக்கு, பர்னா, பர்னர். ஓகேவா, ஹாரன், ஹாரன்னா ஹெரான் அப்படின்னு சொல்றாங்க. டவேரா அப்படின்னா, டவேரா கார் அப்படின்னா டவேரா, சர்க்கார் அப்படின்னா சக்கார்னு இருக்கு, சக்கார். ஹலூன் அப்படின்னா ஹெலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நர்மதாவோட துணையாறுகள், நர்மதாவோட துணையாறுகள், நர்மதாவும் ஹெலனும் போறாங்க சர்க்கார் வண்டியில. அடுத்து தபதி பத்தி பார்க்க போறோம். தபதி எங்க உற்பத்தி ஆகுது? இது மத்திய பிரதேசத்துல உள்ள பெட்டூல் மாவட்டத்துல முல்டா என்ற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. தபதி ஆறு மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டூல் மாவட்டத்தில் முல்டா என்ற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகிறது. இதோட உயரம் பாருங்க, இதோட உயரம் 752 மீட்டர். இதோட உயரம் வந்து 752 மீட்டர், கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்துல பிறக்குது. அடுத்து இதோட லென்த் என்ன? 724. இந்த நதியோட லென்த். மொத்த வடிகால் அமைப்பு எவ்வளோ, ட்ரைனேஜ் ஏரியா எவ்வளோனா 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர், 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்றாங்க. அடுத்து இதோட முக்கியத்துவம் பாருங்களேன். தபதி ஆறு, தபதி ஆறு தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க, முக்கிய ஆறுகளில் ஒன்று. அப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்க, அப்படியே ஸ்கூல் புக்ல கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கத அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியா தீபகற்ப இந்திய ஆறுகள்ல நர்மதை, தபதி, மாகி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயுது. இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க. தபதி வந்து பின்பு காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடல்ல கலக்குதுன்னு சொல்றாங்க, காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடல்ல கலக்குது. அடுத்து இந்த தபதியோட துணையாறுகள் என்னென்ன? வாகி, வாகி, அருணாவதி, அனர், நீசு, கோமை, புரோ, போரி, பஞ்சரா. ஓகேவா, அப்போ இதில் பாருங்களேன், இதோட துணையாறுகள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். வாகினா வாக்கிங், வாக்கிங் போன அருணா, அருணா அப்படிங்கிற ஒரு அன்னையர், அன்னையர்னா அண்ணி, அம்மா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. வாக்கிங் போன அருணா அன்னையர், அன்னையர்னா அனர் அப்படிங்கிறதுக்காக, அன்னையர்னா அனர். நிஜ கோதுமை பரோட்டா பூரி சாப்பிட்டு பஞ்சர் ஆகிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சர் ஆகிட்டாங்க. வாக்கிங், வாக்கிங்னா வாகி, போன அப்படின்னா சும்மா இடையில வருது. வாக்கிங் போன அருணா அப்படின்னா அருணாவதி, அன்னையர் அப்படின்னா அனர், நிஜ அப்படின்னா நீசு, கோதுமை அப்படின்னா கோமைன்னு இருக்கு, புரோட்டா அப்படின்னா புரோ, புரோ அப்படி சொல்றாங்க, புரே சொல்றாங்களா, புரே. பூரி அப்படின்னா போரி, போரி சாப்பிட்டு பஞ்சர் ஆயிட்டாங்கன்னா பஞ்சரா. ஓகேவா, இதான் வந்து தபதி ஆறோட துணையாறுகளுக்கான ஷார்ட்கட். ஓகேவா, இதெல்லாம் முக்கியமா கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து பாருங்க, இது ஒரு ஸ்கூல் புக்ல உள்ள பாஸ் கொஸ்டின், அது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறாங்க. இந்த அதாவது ஜெர்சப்பா அப்படின்னா ஜோக் நீர்வீழ்ச்சி எங்க உள்ளதுன்னு கேட்கறாங்க, எந்த ஆற்றுல இருக்குன்னு கேட்கறாங்க. ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜோக் நீர்வீழ்ச்சி என்பது உத்தரகண்ட் மாவட்டம், உத்தர கன்னடா உத்தரகண்ட் கிடையாது, உத்தர கன்னடா மாவட்டத்தில் உள்ள சித்தாம்பூர் தாலுகாவில் ஷாராவதி ஆற்றின் மீது அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சி, ஷாராவதி ஆற்று. ஓகேவா, இந்தியாவின் கர்நாடகாவின் சிமோகா மாவட்டத்தில் உள்ள இந்த சஹாரா தாலுகாவில் இதோட வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. வியூ பாயிண்ட்னா காட்சி முறை. ஓகேவா, இது வந்து உத்தர கன்னடா, கன்னடனா கர்நாடகா மாவட்டம். எந்த ஆறுன்னு தான் கேட்பாங்க, எந்த ஆறு? ஷாராவதி ஆற்றுல தான் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்கு. ஜெர்சப்பா இல்லைன்னா ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுல இருக்குன்னு கேட்குறாங்க. இது இந்தியாவின் 2வது மிக உயரமான நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. இது இந்தியாவின் 2வது மிக உயரமான நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் முதல் நீர்வீழ்ச்சி, உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.
ஓகேவா? இது இந்தியாவின் மிக உயரமான இரண்டாவது மிக உயரமான இது இந்தியாவின் இரண்டாவது மிக உயரமான நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜோக் நீர்வீழ்ச்சி. அடுத்து பாருங்க, தென்னிந்திய ஆறுகளோட சிறப்பு இயல்புகள். இதெல்லாம் கூற்றுக்கானதுல கொஸ்டின் கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரிவர்ஸ். ஓகேவா? இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது. இதோட ஷார்ட் அண்ட் நேரோவா இருக்கும், குறுகலான மற்றும் நீளம் குறைந்தவையா இருக்கும். இது எல்லாமே வற்றுமாறுகள் சொல்றாங்க. நான் பெரினியல் இன் நேச்சர், வற்றுமாறுகள். இது வந்து நீர் புனல் மின்சாரம் உற்பத்திக்கு ஏற்றது. அடுத்து நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதவை. நீர்வழி போக்குவரத்திற்கு இது பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க. நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன வடிகால் அமைப்பு இருக்கு அதை பத்தியும் பார்த்துருவோம். ஏன்னா சிலபஸ்ல வந்து இந்திய ஆறுகள் கொடுத்துருக்காங்க. இந்திய ஆறுகள் படிக்கும் போது தமிழ்நாட்டுல என்ன ஆறுகளும் படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் ஆறுகள் தமிழ்நாட்டின் உயிர் நாடின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல காவிரி பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பாலாறு, தென்பெண்ணை, வைகை மற்றும் தாமிரபரணி. காவிரியை தவிர 1 பாலாறு, 2 தென்பெண்ணை, வைகை 3, அடுத்து தாமிரபரணி 4. இந்த 4 ஆறுகள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் தமிழ்நாட்டுல. காவிரி பத்தி நான் ஆல்ரெடி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்குது தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் எல்லாமே. ஓகேவா? தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷலான ஆறு ஒன்று இருக்கு. என்ன ஆறுனா, தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் எல்லாமே வற்றும் ஆறுகள்னு சொல்றாங்க. ஓகேவா? தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் எல்லாமே என்ன சொல்றாங்க? வற்றும் ஆறுகள். ஆனா தாமிரபரணி ஆறு வந்து தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு 2 பருவ காற்றுகளையும் மழை பெய்யறதுனால அதனால இதை வற்றாத ஆறுன்னு சொல்றாங்க தாமிரபரணி. இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் பாலாறு. பாலாறு எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்துல தலகவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தி ஆகிறது. இதோட நீளம் 348 கிலோமீட்டர் மொத்த நீளம். தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் பாயுதுன்னா 222 கிலோமீட்டர் தூரம் தான் பாயுது தமிழ்நாட்டில். ஓகேவா? இதோட வடிகால் அமைப்பு எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்னா 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட முக்கியத்துவம் என்ன? அதாவது சுமார் 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாய்கிறது தமிழ்நாட்டில் சொல்றாங்க. இதுல வந்து 57% தமிழகத்திலும், மீதி உள்ள பகுதிகள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலும் பாயுது. பாதிக்கு மேல தமிழ்நாட்டில் பாயுதுன்னு சொல்றாங்க. அடுத்து இதோட துணையாறுகள் பாருங்க. இதோட துணையாறுகள், பாலாரோட துணையாறுகள் என்னென்ன இருக்கு? பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆறு, அதனால ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதோட முக்கியத்துவம் என்ன? இது எந்த மாவட்டத்தில் பாலாறு ஓடுது அப்படின்னா வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக பாய்ந்து கூவத்தூருக்கு அருகே வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. எந்த மாவட்டத்தில் ஓடுதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது தென்பெண்ணையாறு. தமிழ்நாட்டில் பார்க்க போறோம். பெண்ணையாறு, தென்பெண்ணை, தென்பொருணைன்னு சொல்லுவாங்க. இது கிழக்கு கர்நாடகாவில் நந்தி துர்கா மலையில கிழக்கு சரிவுகளிலிருந்து உருவாகிறது சொல்றாங்க. நந்தி துர்கா மலையில தென்பெண்ணையாறு. இந்த தென்பெண்ணையாரோட நீளம் பாருங்க. தென்பெண்ணையாரோட நீளம் எவ்வளவு தூரம்னா 247 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்நதி பாய்கிறது சொல்றாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் பாயுதுன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் வழியாக பாயுது. ஓகே, அதிக மாவட்டங்கள் வழியாக செல்கிறத சொல்றாங்க. அடுத்து இதோட வடிகால் அமைப்பு எவ்வளவு இருக்குன்னா 16,019 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்றாங்க. இந்த டேட்டா எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. 77% தமிழ்நாட்டில் பாயுது. டோட்டல் வடிகால் அமைப்புல 77% தமிழ்நாட்டில் பாயுது சொல்றாங்க. அடுத்து இதோட முக்கியத்துவம் என்னன்னா, இது கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என்ற 2 கிளைகளாக பிரியுது. தென்பெண்ணையாறு கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என்ற 2 கிளைகளாக பிரியுது. திருக்கோவிலூருக்கு அருகே அணைக்கட்டில் அருகில் பிரிகிறது சொல்றாங்க. திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு அருகில திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கு திருக்கோவிலூர். அடுத்து கெடிலமாறு எங்க கடல்ல கிடக்குன்னா கெடிலமாறு கடலூருக்கு அருகில் கடையிலையும், பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் வங்க கடல்ல கலக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஆறு உற்பத்தியாகும் இடங்களில் கனமழை காரணமாக திடீர் மற்றும் குறுகிய கால வெள்ளப்பெருக்கினை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. தென்பெண்ணையாறு இதை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மழை பெருக்கின் காரணமாக ஆறு உற்பத்தியாகும் இடங்கள்ல திடீர் குறுகிய கால வெள்ளப்பெருக்கினை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆறு. அடுத்து இது கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாக காரணமாகின்னு சொல்றாங்க. கிருஷ்ணகிரி, சாத்தனூர் நீர்த்தேக்கம், அப்புறம் திருக்கோவிலூர் அணைக்கட்டு இதெல்லாம் உருவாக காரணம்னு சொல்றாங்க. இதை சுத்தி உள்ள மக்கள் எல்லாம் தமிழ் மாதமான தை மாதத்துல இந்த ஆற்று பகுதியில
பல்வேறு விழாக்கள் கொண்டாடுகின்றாங்க. ஓகேவா? தென்பெண்ணையாறு, பெண்ணையாறு, தென்பொருணையாறு. இதோட துணையாறுகள் பத்தி பார்க்க போறோம். துணையாறுகள் தென்பொருணை ஆறோட, தென்பெண்ணை பொருணை ஆறோட துணையாறு சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு, இதெல்லாம் இதோட துணையாறுகள். 4 ஆறு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து வைகை நதி பார்க்குறோம். வைகை நதி மதுரையோட சிறப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க உற்பத்தி ஆகுதுன்னா, வைகை நதி தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலே மறையும். வைகை நதி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள வருச நாட்டு குன்றுகளில் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகிறது. இதோட நீளம் பாருங்க 258 கிலோமீட்டர். இதோட நீளம், இதோட மொத்த நீளம் சுமார் 258 கிலோமீட்டர் ஆகும் சொல்றாங்க. இதோட வடிகால் அமைப்பு ஏரியாவோட சொல்றாங்க அப்படின்னா, இதன் வடிநிலம் சுமார் 7741 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது வடிநிலம். ஓகேவா? இப்பரப்பளவு முழுவதும் தமிழ்நாட்டிலே அமைந்துள்ளது சொல்றாங்க வடிகால் அமைப்புல. ஓகேவா? அடுத்து இதோட எந்தெந்த மாவட்டத்தில் இதோட முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. வைகை ஆற்றோட முக்கியத்துவம் மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வழியாக பாய்கிறது. இவ்வாற்றின் நீரானது ராமநாதபுரத்தின் பெரிய ஏரி மற்றும் பல சிறிய ஏரிகளில் நிரப்பப்பட்டு பின்பு உபரி நீரானது ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீச்சந்தியில் கலக்கிறதுன்னு சொல்றாங்க. பாக் நீச்சந்தி, மன்னார் வளைகுடா பாக் நீச்சந்தி பக்கத்தில் கலக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து தாமிரபரணி 4வது ஆறு. தாமிரபரணி பத்தி பார்க்குறோம். தாமிரபரணி அம்பாசமுத்திரம் மாவட்டம் பாபநாசத்திற்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிய மலை, பொதிய மலைனா அகத்தியர் பத்தி சொல்லுவாங்க, பொதிய மலையில் தோன்றுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து இதோட முக்கியத்துவம், அதாவது தாமிரம்னா, தாமிரபரணி என்னும் பேர் வந்து எதனால வந்துச்சுன்னா, தாமிரம்னா காப்பர், வருணினா சிற்றோடைகள் என்பதிலிருந்தே பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து இவ்வாறுகளில் கரைந்திருக்கும் செம்மண் சுகல்கள் காரணமாக இந்த நதிநீர் வந்து எப்பொழுதும் செம்மையா இருக்கும், செந்நிறத்துடன் இருக்கும் சொல்றாங்க, செம்மண். அடுத்து வந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வழியே பாய்ந்து எளிதில் வங்கக்கடலில் கிடைக்கிறது சொல்றாங்க. தென்னிந்தியாவில் ஒரே வற்றாத நதி அப்படின்னா தாமிரபரணி தான் சொல்றாங்க, தாமிரபரணி. அடுத்து இதோட துணையாறு பாருங்க. துணையாறுல என்ன சொல்றாங்க, காரையாறு, சேர்வையாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி, இதெல்லாமே இதோட துணையாறுகள், ட்ரிபியூட்ரிஸ், தாமிரபரணியோட துணையாறுகள். இப்போ ஆறுகள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச பின்னாடி மீதி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட், ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி எது? பாக்ஸ் கொஸ்டின் சொன்னல, ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த நதியில் அமைஞ்சிருக்குன்னா சாராவதி நதி. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர் ரைஸ் இன் ஏ ரிஃப்ட் வேலி? தபதி. பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள நதி எதுனா தபதி நதி தான். பிளவு பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு, தபதி நதி அப்படின்னு சொல்லுவாங்க. தபதி நதி பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அடுத்து காகர் நதி பாருங்க, உள்நாட்டு வடிகால் அமைப்பை கொண்டுள்ளது. இந்நதி ராஜஸ்தான் மாநிலத்தில் மணற்பரப்பில் நீரை இழந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. அதிலே மறைஞ்சிடும் காகர். அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டாஸ் நதி இந்தியாவின் சோப்பு ஆறு அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா தான் சோப்பு ஆறுன்னு சொல்லுவாங்க, ரெட் ரிவர். ஓகேவா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இன்கரெக்ட் அப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க. பீமா என்பது கிருஷ்ணா நதியின் ஒரு துணை நதி, கரெக்டு. அடுத்து கோதாவரி ஆறு மகாபலேஸ்வரர் மலையில் உற்பத்தி ஆகிறது, இதுதான் தவறு. கோதாவரி எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நர்மதை ஆறு அமர்கண்டர் மலையில் உற்பத்தி ஆகுது, கரெக்டு. கிருஷ்ணா என்பது ஒரு தபதி நதியின் ஒரு துணை ஆறாகும், கரெக்டு. ஓகேவா? அப்ப இது மட்டும் தான் தவறு. கோதாவரி தான் எங்க உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த அமைந்துள்ள ஆறு எது? ஷாராவதி ஆறுன்னு சொல்றாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிறாங்க. அடுத்து இந்திய நிலப்பகுதிக்குள் சிந்து நதியின் நீளம் என்ன? நான் சொன்னேன்ல, நோட்ஸ் கொடுத்துருக்கேன்ல, 709 கிலோமீட்டர். ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே கேட்கிறாங்க. அடுத்து சிந்து நதியினை பத்தி இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் சிந்து நதிநீர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட ஆண்டு எப்போ? செப்டம்பர் 1960. செப்டம்பர் 1960. ஓகேவா? அடுத்து பாருங்க, விச் ரிவர், அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது எந்த ரிவர் அப்படின்னா தாமோதர். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயுமாறு தாமோதர் தான் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி. இந்த தாமோதருக்கு இன்னொரு பேர் இருக்கு. தாமோதர் வந்து மேற்கு வங்கத்தோட துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாமோதர் நதியை, அதுவும் இருக்கும். ஓகேவா? மகாநதியின் நீரினை பங்கிடாத மாநிலம் எது? மகாநதி நீர் வந்து எங்க பங்கிட மாட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான் பங்கிட மாட்டாங்க, மற்றதுல எல்லாமே பங்கிடுவாங்க. அடுத்து பாருங்களேன், சரி, மகாநதி நீரினை பங்கிடாத மாநிலம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மகாராஷ்டிரா கிடையாது. அடுத்து
த ரிவர் தப்தி ரைசஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்றாங்க. தப்தி ரிவர் எதுல வருதுன்னா சாத்புரா ரேஞ்ச் வழியா தான் வருது சொல்லியிருக்கோம்ல, சாத்புரா ரேஞ்ச். தபதி நதி உற்பத்தியாகும் இடம் எதுனா சாத்புரா ரேஞ்ச். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது நன்னீர் ஏரி அல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. சாம்பார் ஏரிங்கிறது உப்பு ஏரி அது, ஓகேவா? அதனால இது நன்னீர் ஏரி கிடையாது, மற்ற எல்லாமே நன்னீர் ஏரி. அடுத்து இந்தியா ஆப்கானிஸ்தான் நட்பு அணை சல்மா அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா ஹரிருத் அப்படின்னு சொல்றாங்க, ஹரிருத். அடுத்து இதெல்லாம் துணை ஆறுங்க, ஹரிருத் அப்படிங்கிறது துணை ஆறு. அடுத்து பாருங்க, எந்த ஆற்றின் நீர் பகிர்வுக்காக இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டது? 1960 செப்டம்பர்ல ஏற்பட்டதுன்னு சொன்னேன்ல, சிந்து நதிக்காக தான் ஏற்பட்டது ஒப்பந்தம். அடுத்து பாருங்க, கங்கை ஆறும் யமுனா ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத். கங்கை ஆறும் யமுனா ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத் சொல்றாங்க. அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு டேஸ் என்ற பெயருடன் திபத்தில் உருவாகிறது. திபத்துல வந்து சாங்போ, வேறு பெயர் என்னன்னு நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன், மேல பாருங்க. அடுத்து நர்மதா நதியை பாதுகாக்கும் நர்மதா சேவா மிஷன் யாரால் துவக்கப்பட்டது? பிரைம் மினிஸ்டர், இந்திய பிரதமர் உருவாக்கியிருப்பார் நர்மதா நதியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? கோசி நதி. பீகாரின் துயரம்னா கோசி நதி தான் பீகாரின் துயரம் சொல்லியிருக்கோம். அடுத்து கெர்சோபா நீர்வீழ்ச்சி, முன்னாடி ஜோக் நீர்வீழ்ச்சின்னு கேட்டாங்க, இப்ப கெர்சோபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுல இருக்குன்னு கேக்குறாங்க, ஷாராவதி. கெர்சோபா நீர்வீழ்ச்சி, ஜெர்சோபா இல்ல கெர்சோபா, ஜெர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாங்போ என அறியப்படும் நதி எது? முன்னாடி தானே பார்த்தோம், அதனால தான் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். பிரம்மபுத்திரா. திபத்துல பிரம்மபுத்திராக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க, சாங்போ நாங்க படிச்சோம். இங்க சாங்போ நதி எந்த ஆறுன்னு கேக்குறாங்க, பிரம்மபுத்திரா. அதே ரிலேட்டடு. அடுத்து பாருங்க, மேற்கு வங்கத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது? முன்னாடியே சொன்னோம், தாமோதர் நதி. மேற்கு வங்கம். பீகாரின் துயரம்னா கோசி. அடுத்து பாருங்க, நாட்டின் நீர் பங்களிப்பில் 1/3 அதிகமாக வழங்கும் ஆற்றின் பெயர் என்னன்னா பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா தான். அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகள் துணை ஆறுகள் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்கிறாங்க. சம்பல் வந்து நர்மதா கிடையாது, சோன் வந்து யமுனா கிடையாது, மானஸ் அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஓகேவா? சுப தினத்துல பரபிரம்மா கிட்ட திஷ்டி கலிசா மனசுக்கு நிம்மதின்னு சொன்னோம், ஓகேவா? அது கரெக்டா பாருங்க, மானஸ் அப்படிங்கிறத கரெக்டா பொருந்திருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எதுனா சாம்பார் ஏரி, உப்பு ஏரி. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு அப்படின்னா கோதாவரி. நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம், தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு கோதாவரி. சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணை ஆறு? யமுனா. சம்பல் என்பது யமுனா. யமுனா மூலமா தான் கங்கை கூட இணையும், அதனால டைரக்டா கங்கா போடக்கூடாது. சம்பல்னு டைரக்டா கேட்டா யமுனா கூட தான் வரும், ஓகேவா? அடுத்து, இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு எதுனா மஜூலி தீவு. இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு மஜூலி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஆற்றுத்தீவு. ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது? ஜீலம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல தான் உற்பத்தி ஆகுது, இப்போ யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. அடுத்து பாருங்க, கங்கை நதியின் தலை ஆறான அலகநந்தா மற்றும் பாகிரதி இணையுமிடம் என்னன்னு கேட்குறாங்க, தேவபிரயாக். கங்கை நதியோட தலை ஆறுகளான அலகானந்தா மற்றும் பாகிரதி இணையுமிடம் தேவபிரயாக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கோதாவரி. நிறைய படிச்சிருக்கோம். அடுத்து பொருத்துக்களை கேட்பாங்க. இந்து நதிநீர் தொகுப்பு. இந்து நதிநீர் தொகுப்புனா எது கூட பொருத்தம்? இந்து நதிநீர் தொகுப்புனா ஜீலம். பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு அப்படின்னா சங்கோஷ். கோதாவரி நதி தொகுப்பு அப்படின்னா பஞ்சகங்கா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா நதி தொகுப்புனா பீமா. கிருஷ்ணால பீமான்னு இருக்குல்ல, கிருஷ்ணர் பீமா. அவர் தான் கொய்யா சாப்பிடுவார் பெட்ல படுத்துக்கிட்டு, ஷார்ட்கட் சொன்னோம்ல. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எது இல்லை? பீமன் இருக்கு, பைக்காரா இருக்கு, திருமூர்த்தி இருக்கு, பாலருவி தான் இல்லை நீர்வீழ்ச்சி. தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி. அடுத்து, மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி எதுன்னு கேட்குறாங்க. பிரம்மபுத்திரா நதி. கிழக்கே அமைந்துள்ள பனியாற்று கிளேசியர்லேருந்து தோன்றும் நதி. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது மிகச்சிறிய ஆறு அப்படின்னா தாமோதர். காவிரி எல்லாம் பெருசு, சம்பல் பெருசு, சோனு எல்லாம் பெருசு, தாமோதர் தான் சின்ன ஆறு. இது மேற்கு வங்கத்தின் துயரம்னு பார்த்தோம். கீழே பொருத்தப்பட்டுள்ளவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. கரெக்டா இது மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா சிந்து வந்து கங்கோத்திரி கிடையாது, கங்கா தான் கங்கோத்திரி.
பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. அப்ப இதுதான் கரெக்ட். கோதாவரி பெட்ரோல் கிடையாது. மகாநதி அகத்தியர் மலை கிடையாது. ஓகேவா? அப்போ ரெண்டாவது மட்டும் தான் கரெக்டா பொருந்தியுள்ளதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது மட்டும் தான் கரெக்டா பொருந்தியுள்ளது. அடுத்து பாருங்க. இதுவும் பொறுத்துக்களை கேட்குறாங்க. கங்கா அதோட நகரங்கள் எங்க இருக்கு? கங்கானா பனாரஸ். பிரம்மபுத்திரா ஆறு எந்த நகரத்தில் இருக்கு அப்படின்னா குவஹாத்தி, ஹவுஹாத்தியில் இருக்கு. கவுஹாத்தினா அஸ்ஸாம். யமுனா நதி எங்க இருக்கு அப்படின்னா ஆக்ரால இருக்கு. யமுனா ஆக்ரா. தப்தி நதி எங்க இருக்குன்னா சூரத்தில் இருக்கு. நர்மதை தபதிலாம் இந்த சூரத் மகாராஷ்டிரா அந்த சைடு இருக்கு. அடுத்து பாருங்க, இதுவும் பொறுத்துக்க தான். சிந்து நதி இது எந்த உற்பத்தியாகும் இடம் பொறுத்துக்களை கேட்குறாங்க. சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மானசரோவர் ஏரி. கங்கை நதி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கங்கோத்ரி. பிரம்மபுத்திரா எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா செம்மாயுங்டங். நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருங்க. கிருஷ்ணா நதி எங்கன்னா மகாபலேஸ்வரர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. திபெத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி எது? ரிப்பீட்டட் கொஷின், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பிரம்மபுத்திரா. அடுத்து பாருங்க. பின் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன? ரீசெண்டாக கேட்ட கொஷின் இது. எந்த ஆறுகள் கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிறது? ஓகேவா? இதில் பாலாறு உற்பத்தி ஆகுது, பெண்ணையாறு உற்பத்தி ஆகுது, காவிரியும் உற்பத்தி ஆகுது கர்நாடகத்தில். பவானி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்க. அது வந்து ஈரோடு மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது சொல்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் மட்டும் வராது, 2, 3, 4 வரும். ஓகேவா? எங்க கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிறது. அடுத்து வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படும் நதி எதுன்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுருங்க. ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. வற்றாத நதி அப்படின்னா இமாலய நதிகள். வற்றாத நதிகள். அடுத்து பாருங்க. தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுலேயே மிக பெருசு எதுன்னு கேட்குறாங்க. நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். நர்மதா நதி. தீபகற்ப இந்தியாவில் லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா அப்படின்னா நர்மதா நதி தான் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். பின் வருவனவற்றில் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதி எதுன்னு கேட்குறாங்க. நர்மதா. நர்மதா மேற்கு நோக்கி பாயும் நதி. அடுத்து பாருங்க. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் எது? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு அப்படியே அந்த புக்ல இருக்கு நோட்ஸ். ஓகே, நர்மதை, தபதி, மாஹி. நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருந்தோம்ல. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி. இது எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் கங்கைனா காவேரி டெல்டா. அடுத்து பின்வரும் ஆறுகளில் மானசரோவர் ஏரியிலிருந்து உற்பத்தியாகும் ஆறுகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. சிந்து உற்பத்தி ஆகுது அங்க. அடுத்து சட்லஜ் உற்பத்தி ஆகுது. அடுத்து பிரம்மபுத்திராவும் மானசரோவர் ஏரியிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. கங்கை மட்டும் கிடையாது. கங்கை வந்து கங்கோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. சிந்து நதி பிறக்கும் இடம் என்னன்னு கேட்குறாங்க. மானசரோவர் ஏரிக்கு அருகில் உள்ள பனியாறு சொல்லக்கூடாது. மானசரோவர் ஏரியில கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள பொக்கார் சூ பனியாறுன்னு நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். அப்போ சிந்து நதி இங்கே தான் பிறக்குது. ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. தேங்க்யூ.